ஸ்விக்கியில் நேற்றுக்கு நம்மளை மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. என்னன்னு சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நேற்று ஆளுந்தூர் இன்ஸ்டாமார்ட்டில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. அங்கே போய் எடுத்துட்டு போய் பார்த்தா இவ்வளோ பெரிய பார்சல் தூக்கி கொடுக்குறாங்க. இதை எப்படி என் பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும்? அதனால சப்போர்ட் டைம் கால் பண்ணேன். சார் இது பல்க் ஆர்டர் என் பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன் சார், ஆனால் உங்களுக்கு இன்சென்டிவ் கட் ஆகும் அப்படின்னாங்க. எதனால சார் அப்படின்னு கேட்டால், இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணால் இன்சென்டிவ் கட் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணி மேடம் இது டிவியா, அதை நான் கொண்டு வந்தேன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு, அது டிவி கிடையாது, அது வந்துட்டு ஏதோ துணி வைக்கிற ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இதை என்னால் கொண்டு வர முடியாது மேடம், இது பைக்கை வச்சு கொண்டு வர பொருளே கிடையாது முதல்ல அப்படின்னு சொன்னதுக்கு, கேன்சல் பண்ண முடியாதுண்ணா அப்படின்னாங்க. ஏன்னா நான் கேன்சல் பண்ணால் எனக்கு இதாகுமே சொல்லிட்டு கஸ்டமரை கேன்சல் பண்ண சொன்னேன். அவங்க அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கேன்சல் பண்ண வச்சுட்டேன்னு வச்சிங்களேன். ஆனால் இன்சென்டிவ் எனக்கு கட் ஆயிடுச்சு. ஒரு டெலிவரி பர்சன் கஷ்டப்பட்டு ஓட்டுறதே அந்த இன்சென்டிவ்காக தான். அதை எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதோட ஆர்டர் முடிச்சு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ரூமுக்கு. அந்த பொருளை நான் எடுத்துகிட்டு போகிறேன், டேமேஜ் ஆனிச்சுன்னா எனக்கு தான் பெனால்ட்டி. அதை கொண்டு போய் எங்கேயாவது உழுந்து மண்ணை வரணும்னு வச்சிங்களேன், எனக்கு தான் பாதிப்பு. நீங்கள் ஸ்விக்கியில் ஒரு பேக் கொடுக்குறீங்களா, அந்த பேக்கில் என்னென்ன பொருள்லாம் எங்களால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த பொருளை தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட கஸ்டமரை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் எல்லா பொருளையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் பைக்கு தான் ஓட்டுறோம், நாங்கள் டாடா ஐசியோ இல்லை மாட்டு வண்டியோ ஓட்டல, அதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஏற்றிட்டு போகிறதுக்கு. எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். என்ன பொருளை எங்களால் கொண்டு போக முடியுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த பொருளை நான் எடுத்துகிட்டு போகணுனாலுமே இன்னொரு ஆள் அதை எடுத்து தான் போகணும். டெலிவரி பர்சனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஊர் கூட போகாமல் ஓட்டினா பணம் கொஞ்சம் கிடைக்குமே அப்படின்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. நல்லா இருக்கும் உங்கள் நியாயம்.